ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திமுக அதிமுகவை மொத்தமாக பார்த்தோம்னா கதற விடுற மாதிரி இந்த அமைச்சரவர்கள் பட்டியலை விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இது டெஃபினட்டாக நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் பல கட்சிகளுக்கு பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு. அதாவது இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நாங்கள் தான் சமூக நீதியை காப்பாற்றுறோம், சமத்துவத்தை காப்பாற்றுறோம், நாங்கள் தான் எல்லாத்தையுமே சரிசமமாக பார்ப்போம் அப்படின்னு பீலா விட்டுக்கிட்டு இருக்கிற கட்சி ரெண்டு கட்சி அப்படின்னா திமுக, இன்னொன்று அதிமுக அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க யாருமே பண்ணாத முக்கியமான சாதனைகளை விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் இப்போ வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு வருது. இன்னும் பல கட்சிகள் விஜய் நோக்கி படையெடுத்துட்டு வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எலெக்ஷனில் வர முடியல, ஆனால் அடுத்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா நிறைய பேர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு விஜய் அவர்கள் சமமாக பிரிக்கிறாரு. எல்லாருமே சமம், எல்லாருமே பார்த்தோன்னா ஒன்றா இருக்கணும், எல்லாருமே நினச்சதை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் தீர்க்கமாக இருக்கார். அதுதான் இன்றைக்கி அமைச்சரவை பட்டியல். இதில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அமைச்சர்களாக அவங்க கட்சி சார்ந்த நபர்களை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் தான் வச்சார் ட்விஸ்ட்டு. அரசியலே பார்த்தோன்னா இது வரைக்கும் யாருமே பண்ணாத சாதனைகளை பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி பார்த்தோன்னா அரசியலுக்கு 108 தொகுதியை ஜெயிச்சதே ஒரு மிகப்பெரிய வரலாறாக பார்த்துட்ருக்கோம், வியந்து பார்த்துட்ருக்கோம். இன்னும் நிறைய பேர் அதிர்ச்சியிலிருந்து மேலவே இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு திட்டங்களை போட்டு பார்த்தோன்னா நிறைய செயல்படுத்திகிட்டு இருக்காரு. அதுவும் பார்த்தோன்னா நம்மளுக்கு பயங்கரமான ஹாப்பியாக இருக்குது, நிறைய பேருக்கு அதிர்ச்சி. இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா அமைச்சரவையில் பட்டியலையும் பார்த்தோன்னா சில விஷயங்களை பண்ணால் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் என்ன கதற போகிறாங்கன்றது தெரியலையே, அந்த லெவலில் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு அமைச்சரவையில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 23 அமைச்சர்கள் பார்த்தோன்னா இன்றைக்கி பதவி ஏற்றிருக்காங்க. காங்கிரஸ் சார்பாக 2 பேர், மொத்தமாக 35 பேர் தேவைப்படுறாங்க. 33 பேர் இப்போதைக்கு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 பேர், 35 பேர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இன்னும் 2 பேர் வரப்போகிறாங்க. அவங்க விசிகாலேருந்து வரப்போகிறாங்க ஒருத்தர், இன்னொருத்தர் பார்த்தோன்னா ஐயுஎம்எல் கட்சியில். இவங்க 2 பேர் வரப்போகிறாங்க அப்படின்றது தகவல் கிடச்சிருக்கு. ஐயுஎம்எல் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் கூட சொல்லிட்டோம். அவருக்கு இத்தனை வருஷமாக எங்களோட பயணிச்சதுக்கு நன்றி அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் சீக்கிரமாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன், காத்திருப்போம். சரி, இப்போ இன்னும் சாதனைன்னு சொன்னே ப்ரோ, அது என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். 1 இல்லை 2 இல்லை 3க்கு மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு ரெக்கார்ட். தளபதி சினிமாவில் மட்டும் ரெக்கார்ட் வைக்கிறவர் கிடையாது, பாலிடிக்ஸ்லுமே ரெக்கார்ட் வைக்கிறவர். அதில் வெற்றியின் மூலமாக ஒரு ரெக்கார்ட் வச்சார். இப்போ அடுத்த ரெக்கார்டு எங்கே வருது அப்படின்னா அமைச்சர் பட்டியலில். அதில் என்ன அப்படின்னா பட்டியலினத்தை சார்ந்த கிட்டத்தட்ட 7 பேரை விஜய் அவர்கள் அமைச்சர் பட்டியலில் வச்சுருக்காரு. அமைச்சராக இன்றைக்கி பதவி ஏற்றிருக்காங்க 7 பேர். திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளும் பார்த்தோன்னா இவ்வளோ அமைச்சர்கள், அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளோ பேரை பார்த்தோன்னா அமைச்சரவை கூட்டிகிட்டு போயிருக்காங்களா, பொறுப்பு கொடுத்துருக்காங்களான்னா இல்லை. இவங்க தான் நாங்கள் சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு நல்லா சமமாக பார்ப்போம் அப்படின்னு பேசிப்பாங்க. ஆனால் பட்டியலினத்தை சேர்ந்த நபர்களை எப்படியுமே தள்ளியே வச்சுருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காருன்னா 7 பேரை அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காரு. அந்த 7 பேரும் இன்றைக்கி பதவி ஏற்றுக்கிட்டாங்க. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே பட்டியலினத்தை சேர்ந்த நபர்கள் 7 பேர் பார்த்தோன்னா அமைச்சராக பதவி ஏற்றுக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இது ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு. இப்போயே பார்த்தோன்னா கூகுளில் போட்டாங்க, வந்துருச்சு, செட் பண்ணிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது. சிபிஎம் அவங்கெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. சண்முகம் அவர்களால் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காரு. நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. திமுக அதிமுக பார்த்தோன்னா நாங்கள் சமூக நீதி நிலநாட்டுவோம் அப்படின்னு பேசுவாங்களே, ஆனால் விஜய் அவர்களை பார்த்து ஒரு நடிகன்னு பேசினாங்களே, அந்த நடிகன் தான் இன்றைக்கி சமூக நீதியை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. சமூக நீதினா என்ன, எல்லாருக்கும் சரியாக இருக்கணும், சமமாக இருக்கணும், நம்ம நம்பி வந்தவங்களுக்கு பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே சரியாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்றக்காக பட்டியலினத்த நபர்கள் 7 பேரை கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இது ஒரு ரெக்கார்டு. அதுக்கப்புறமா இன்னொரு ரெக்கார்டு என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் கிட்டத்தட்ட 2 பேர் அமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க. அதில் என்ன ப்ரோ பெருசாக இருக்க போகுது அப்படின்னா அதில் தான் இருக்குது ட்விஸ்ட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற கூட வாய்ப்பு இல்லை. என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் இது வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 59 வருஷமாக அமைச்சர் பதவின்றதை யாருமே ஏற்றுக்கலன்றதையும் தாண்டி யாருமே கொடுக்கல. காங்கிரஸ் கட்சி இந்த 59 வருஷத்தில் பார்த்தோன்னா அமைச்சர் பட்டியல் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. திமுக அதிமுகன்னு மாறி பார்த்தோன்னா கூட்டணி வச்சுப்பாங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு சில நேரங்களில் பார்த்தோன்னா இவங்க தான் உதவியாக கூட இருந்திருக்காங்க. இப்போ தாவேக்காக்கு இருந்திருக்காங்களா, அந்த மாதிரி பல நேரங்கள் அவங்க விழுகும்போது தாங்கி பிடிச்சாங்க. பல நேரங்கள் ஆதரவு தெரிவித்து பார்த்தோன்னா கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவுனாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் கூட அவங்களுக்கு அமைச்சர் அப்படின்றதே எந்த கட்சியுமே ஒதுக்கவே இல்லை. அமைச்சர் பட்டியலில் காங்கிரஸ்கிட்ட கிடையாது. கிட்டத்தட்ட 59 வருஷம் ஆகிருக்கு. ஆனால் இப்போது 59 வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கிற 2 பேர் பார்த்தோன்னா வந்திருக்காங்க. ஒன்று ராஜேஷ்குமார், இன்னொன்று விஸ்வநாதன் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா ஏற்றுக்கிட்டாங்க. இது ஒரு வரலாற்று சாதனைன்னு பார்க்கப்படுதான். இத்தனை வருஷமாக அமைச்சர் பட்டியலே காங்கிரஸ் கட்சியோட நேம் இருக்காது. இப்போ பார்த்தோன்னா 2 பேர் பதவி ஏற்றிருக்காங்க. இதுக்கு விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நபர்கள் நன்றி தெரிவிச்சிட்ருக்காங்க. இதுவுமே ஒரு வரலாற்று சாதனையாக தான் பார்க்கப்படுது. திமுக அதிமுகன்னு இவங்க எல்லாருமே கூட்டணி கட்சிக்குள்ளே வச்சுருப்பாங்க, ஆனால் பதவி கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட கட்சியிலே பார்த்தோன்னா நிறைய பேர் பதவி போட்டுப்பாங்க, ஆனால் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே தான் இருக்குது.
காங்கிரஸோட அந்த கதர் துண்டை போட்டுக்கிட்டு அமைச்சர் பதவி ஏற்றுக்க போகிறாங்க, உள்ளே போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு அந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்வர் விஜய்க்கு நன்றி அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க பல பேர் பார்த்தோன்னா நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு ஹிஸ்ட்ரி. திமுக பண்ணாத பண்ணியிருக்காரு. இது எது லிஸ்ட்டில் வருது அப்படின்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்குன்னு தளபதி சொன்னார்ல, அதுதான் இது. ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்குன்றதை தளபதி விஜய் அவர் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிரூபிச்சிருக்காரு. இதுதான் உண்மை. இந்த மாதிரி தான் எல்லோரும் சரியாக சமப்பகிர்வு அப்படின்னு சொல்லுவாங்களே, எல்லாத்துக்குமே சரியாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது. அதை விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு காங்கிரஸ் கட்சிக்கு. இன்னும் திருமாவர்கள் வந்தார் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று போகுது, ஐயுஎம்எலுக்கு ஒன்று போகுது. இது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா ஒரு கூட்டணியாச்சு தமிழ்நாட்டில் அமைதுன்னு சொல்கிறாங்களா, அதுவும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ரெக்கார்டு அப்படின்றாங்க. அதுதான் நான் சொன்ன ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு. இதுக்கு முன்னாடி கூட்டணியாச்சு அப்படிங்கிறது பெரிய அளவில் யாருமே பார்த்தோன்னா அமைச்சதே கிடையாது. ஆனால் தாவேக்கா அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறது, விசிகாவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாச்சியாக பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இனி இருக்க போகிறாங்க. திமுகட்ட கேட்கும்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது, அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு, கூட்டணி ஆட்சியும் சாத்தியம், நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்குனது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் ஃபஸ்ட் டைம் அழைப்பு விடுத்தார். இப்போ அது செஞ்சும் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கும் பாராட்டுகள் குவியுது. கூட்டணி ஆச்சுன்னா அந்தந்த கட்சிகள் கூட்டணி வச்சுருக்கும், அங்கங்கே அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணலாம், இவங்களுக்கு என்ன தேவையோ இதை பண்ணலாம். எல்லா கட்சிகளும் உள்ள இருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தேவையானதை சரியாக பிரிச்சுக்கலாம். சில பிரச்சனைகள் ஈஸியாக சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால பார்த்தோன்னா இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நல்லதாக தான் பார்க்கப்படுது, நல்ல விதமாக தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு நல்ல முன்னெடுப்பு தான் தமிழக வெற்றி கழகம் பண்ணியிருக்கு, விஜய் பண்ணியிருக்காரு அப்படின்ற பாராட்டும் போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கூட்டணி ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு வெளியே போயிடுவாங்க. அப்போது இந்த இடத்துல தாவேகா பெரும்பான்மை இழக்கும். அதனால் பார்த்தோன்னா இந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா அந்த முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னா, தாவேகா கட்சி அந்த நபர்கள் எல்லாருமே அமைச்சரில் இருந்துட்டாங்க அப்படின்னா கட்டுப்பட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த பக்கம் காங்கிரஸ் இருக்குது, விசிகா இருக்குது, ஐஎம்எல் இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றா டிஸ்கஸ் பண்ணணும். அந்தந்த கட்சி சேர்ந்த நபர்களோட ஆலோசனை கூட்டம் போட்டு அவங்க ஆலோசனை பண்ணணும். விஜய் ஒரு முடிவு சொல்லியிருக்காரு, நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், இதுக்கு ஓகே சொல்லலாமா இல்லையா, இதில் நம்மளுக்கு சரியாக வருமா, ஃப்யூச்சரில் சரியாக இருக்குமா, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி டிஸ்கஸ் பண்ணி தான் பார்த்தோன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்து இங்கே சொல்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆமான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் பார்த்தோன்னா கொஞ்சம் தாமதமாக சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். தாவேக்கா இருக்குது அப்படின்னா நிறைய பேர் உடன்பாடு இல்லைன்னா சரி ஓகேப்பா உடன்பாடு இல்லைன்னா அப்படியே கலைஞ்சு போயிடுவாங்க. எல்லோரும் உடன்பாடு அப்படின்னா ஓகே அதே உடன்பாடு நின்றும், ஒரே நாளில் முடிஞ்சிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, டைம் எடுத்துப்பாங்க, கலந்து பேசணும். ஐயுஎம்எல் அவங்க தனியாக கலந்து பேசணும், விசிகா தனியாக கலந்து பேசணும், இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் காலதாமதமாகும், அந்த பிரச்சனை இருக்குன்றதுனால இதுவும் பார்த்தோன்னா ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை யாருமே பெரிய அளவில் தாவேகாவுக்கு பண்ண மாட்டாங்க. இப்போ காங்கிரஸ்க்கெல்லாம் அமைச்சர் பதவி கிடச்சிருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக போச்சு. விசிகாலையும் பார்த்தோன்னா இதெல்லாம் கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். விசிகாக்கெல்லாம் திமுக ஏதாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பண்ணுவாங்களான்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. இப்போ ஐயுஎம்எலுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் விஜய் அவர்கள் கொடுக்குறேன்றார். இதுதான் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு தளபதி அப்போவே சொன்னார். அப்போயே இவங்க விஜய் அவர்களை மதித்து வந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் பல எம்எல்ஏக்கள் பார்த்தோன்னா இவங்க இந்த கட்சியில் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ கூட தளபதியை வாண்டடாக கேட்குறாரு, ஐயுஎம்எல் ஒரு அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. விசிகாலும் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் திமுக கொடுக்குமானா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பதவி மேலே ஆசை இருக்கிற நபர்கள், பதவி வச்சு நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய அளவில் விட மாட்டாங்க, விட்டும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. எங்களுக்கு பதவியெல்லாம் ஒன்றுமே இல்லை, மக்களுக்கு நல்லது நடக்கணும், அது எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவன் கொடுப்பாங்க. அதுதான் முதல்வர் விஜய் அவர்கள் கொடுக்குறாரு. அவங்களும் பார்த்தோன்னா அதை ஏற்றுப்பாங்க, கன்ஃபார்மாக ஏற்றுப்பாங்க, இது நடக்கும். முதல்வர் விஜய் அவர்களுக்கு இதுக்காகவே பார்த்தோன்னா எல்லோரும் பாராட்டுதல்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அமைச்சரவை அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் மாறி நிறைய பேரால் பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை பார்த்தோன்னா இருக்கும் அப்படின்னு சத்தியமாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதுக்கு நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்மளும் பார்த்தோன்னா நம்மளோட சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகம் கிடையாது. சரி, இந்த மாதிரியான சாதனைகளை தளபதி பண்ணிட்டாரு, இது ஒரு ஹிஸ்ட்ரியாக பார்த்தோன்னா பதிக்கப்பட்டுருச்சு. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற திராவிட கட்சிகள் என்ன மாதிரி கதறிக்கிட்டு இருப்பாங்க, என்ன இந்த பையன் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா அப்படின்னு முதல்வன் திரைப்படத்தில் எல்லாம் கூடி பேசிப்பாங்களா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஒவ்வொன்றா பார்த்தோன்னா பிரேக் பண்ணுறா, நம்ம என்னெல்லாம் ஃபால்ட்டு பண்ணமோ அதை மக்களுக்கு தெரியாமல் வச்சுருந்தோமோ அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாப்புல. பல விஷயங்களை பார்த்தோன்னா ஈஸியாக முடிவெடுத்துகிட்டு போயிட்டே இருக்காப்புல எப்படின்னு சொல்லி பயங்கரமான டென்ஷனில் இருப்பாங்க.
ஏன்னா மாறி மாறி இவங்க தான் பார்த்தோன்னா வந்துப்பாங்க, ஆனால் ஒரே ஸ்கேலை மெயின்டைன் பண்ணுவாங்கள்ல, அதை இப்போ வந்து விஜய் உடச்சிட்டார்ல. அதனால் இப்போ இவங்களுக்கு என்ன ஆக போகுது, என்ன பண்ண போகிறாங்கன்றதே தெரியல. நினச்சாலே பரிதாபமாக இருக்குது. இப்போது இன்ஸ்டாகிராம்னு சொன்னார்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள், அதே இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்க போகிறோம் மக்கள்கிட்ட. அது மக்கள்கிட்ட போய் சேருது. இவங்களுக்கு அதுதான் காண்டு. இன்ஸ்டாகிராம் வச்சுட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க திமுக ஆட்சியில் நடந்த பல அவலங்களை மக்களுக்கு கூட போய் சேர்த்துட்டாங்க இன்ஸ்டாகிராம் மூலையா, அதனால் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு தான் அவங்க ஒத்துக்கிறாங்க. இன்னொன்று, தாவேக்கா என்னென்ன நல்லது பண்ணியிருக்கு பாருங்க அப்படின்னு இதெல்லாம் வச்சு நாங்கள் இன்னுமே இன்ஸ்டாகிராம் மூலமாக மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் கடத்துவோம். இதை வந்து இன்னும் மக்களுக்கு அதிகமாக தெரிய போகுது. ஓ இப்படிலாம் இருந்திருக்கா, இப்படிலாம் இவங்களாம் பண்ணவே இல்லையா, தாவேக்கா வந்து பண்ணுதா அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய மக்கள் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அப்போ இதே இன்ஸ்டாகிராம் வச்சு இன்னும் பார்த்தோன்னா நாங்கள் இன்னும் மேலே போயிட்டே இருப்போம். நீங்கள் இன்னும் என்னென்ன அவதூறு பரப்ப முடியும், இதனால் ஒரு அவதூறு பரப்ப முடியாது. நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லைங்க, ஆட்சியை கவுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு டயலாக் பேசலாம், அதை பேனா பேசுவாங்க. அதாவது கூட இருக்க நபர்களே நம்ப மாட்டாங்க, அதனால் வந்து அமைச்சர் பட்டியல் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் கூட்டணி ஆட்சிங்கிறதால தமிழ்நாட்டில் செட் ஆகாது அப்படின்னு ஒரு ஐயா டைலாக் வேறு பேசுவார். ஆனால் விஜய் அவர்கள் எப்படி இப்போ கொடுத்தாரு, அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும், கொடுக்குற விதத்தில் கொடுக்கணும், அதெல்லாம் இவங்க கொடுக்குறதே இல்லை. இப்போ ராகுல் காந்திக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நம்ம திமுக கூட இருந்துமே, நம்ம கட்சியில் பார்த்தோன்னா ஒருத்தர் கூட அமைச்சர் பட்டியலுக்கு போலையே, இப்போ 2 பேர் போயிருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தியெல்லாம் இன்னும் 10 வருஷத்துக்கு தாவேக கூட இருப்போம் அப்படின்னு முடிவெடுத்துட்டார். இருக்கும் டெஃபினட்டாக. சரி, அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எவ்வளவோ போராட்டங்கள் நம்ம பார்த்துருப்போம். தூய்மை பணியாளர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம்னு எவ்வளோ நம்ம பார்த்துருப்போம். மதுபான உரிமையாளர்கள் போராட்டம், டாஸ்மாக் உரிமையாளர்கள் போராட்டம் அப்படிங்கிறத எங்கேயாவது பார்த்துருப்பான்னா நான் பார்த்ததே இல்லை. அவங்க களத்தில் இறங்கி போராடுறாங்க. இதே மற்ற துறையில் போராடும் போது நம்மளுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். சரி, இவங்களுக்குன்னு ஒரு நல்லது நடக்கலையே, இவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை எப்போ அரசு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க போராடும் போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. எத்தனை பேரோட வாயில் வயிற்றில் அடிச்சிருப்பீங்க, எத்தனை பேரோட உயிர் போயிருக்கும், எத்தனை பேரோட காசை பார்த்தோன்னா முழுங்கியிருப்பீங்க எக்ஸ்ட்ரா போட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஃபைனலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம சந்தோஷப்பட்டோம் இல்லையா, அதை வந்து உயர்நீதிமன்றம் சந்தோஷப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்றம் சந்தோஷப்பட்டு ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்றதை படிக்கிற கேளுங்களேன். 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் அரசின் முடிவை எதிர்த்து கடைகளுக்கு இடம் கொடுத்த உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. டாஸ்மாக் மூடல் நல்ல முடிவு, சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. எப்படி செம்ம ஹாப்பியான நியூஸ் இல்லை? அதாவது கடைகளை மூடிட்டாங்கள்ல, அதுக்கு இடம் கொடுத்தாங்களா நிறைய பேர், அவங்க வந்து அதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு. ஏன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு வாடகை வர்றது பிரச்சனையா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது வந்து சரியான ஒரு முடிவு தான். அவர் பார்த்தோன்னா கடையை மூடினது சரியான முடிவு தான், வழக்கையே தள்ளுபடி பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர் எடுத்திருக்கிற இந்த ஒரு முடிவு, முதல்வர் விஜய் எடுத்திருக்கிற இந்த ஒரு முடிவு ரொம்பவே நல்ல ஒரு முடிவுன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க உயர்நீதிமன்றம். இதெல்லாம் பார்த்தோன்னா மற்ற ஆட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரில. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஹிஸ்ட்ரி, இதுவும் ஒரு ஹிஸ்ட்ரி. உயர்நீதிமன்றமே அதை தள்ளுபடி பண்ணிட்டு போயிடுச்சு. இனிமேல் இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு ரேஞ்சுக்கு. இன்னும் ப்ளஸ் 700க்கு மேலே கடைகளை மூட போகிறாரு. அதுவும் இதே நிலமை தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்குள்ளே 1500 கடைகளை மூடணும் அப்படின்றது தான் தாவேக்காவோட மிக முக்கியமான நோக்கமே. கூடிய விரைவில் அது நடக்க போகுது. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. இது ஒரு ஹிஸ்ட்ரி. திராவிட கட்சிகள் குடிக்க வச்சுச்சு, தாவேக்கா குடிக்கிறத கண்ட்ரோல் பண்ணிச்சு, கடைகளை கண்ட்ரோல் பண்ணிச்சு. இது ஹிஸ்ட்ரி. இது ஹிஸ்ட்ரியானா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்காத இன்ஸ்டாகிராமில் நம்ம போட்டு பரப்பணும். சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே வச்சு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், யூடியூப் அப்படின்னு எல்லாத்துலேயும் வச்சு பரப்பி இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இன்ஸ்டாகிராமில் ஆட்சி பிடிச்சவங்க கிடையாது. இன்ஸ்டாகிராம் மூலமாக நீங்கள் என்ன கேவலமான விஷயத்தை பண்ணீங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட காட்டி ஆட்சி பிடிச்சவங்க. அதே மாதிரி தாவேக்கா என்னென்ன நல்லது பண்ணுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கடத்தி அடுத்த எலெக்ஷன்லையும் பார்த்தோன்னா நாங்கள் ஜெயிக்கணும்னு வேலையை பார்க்க போகிறோம். அதுதான் சோசியல் மீடியா, அதுதான் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டால் ஜெயிச்சிடலாமா? என்ன டான்ஸ் ஆடி தாவேக்காரங்க யாராவது போட்டு என் டான்ஸ் நல்லா இருக்குது எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன ஓட்டு கேட்டாங்களா என்ன? இந்த ஆட்சியில் என்ன அவலங்கள் நடக்குதோ அதை காட்டி ஓட்டு கேட்டாங்க, மக்கள் போட்டாங்க, அவ்வளோதானே. அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவார், யாருமே இனிமேல் செல்ஃபோன் வச்சிருக்கக்கூடாது, செல்ஃபோன் எல்லாத்தையும் பார்த்தோன்னா எல்லார்ட்டையும் பிடிங்கிருங்க, இல்லைன்னா 2.0 மாதிரி ஏதாவது வர சொல்லுங்கள், அதெல்லாம் செல்ஃபோனை பிடிங்கிட்டு போகட்டும், செல்ஃபோனை யார்கிட்ட இருக்கக்கூடாது, இருந்தால் தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்பீங்க, டிவிக்கே கோட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பேசுவார். ஆலோசனை கூட்டம் போட்டு நடத்தினாலும் நடத்துவாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் தாவேக்கா பயங்கரமான ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. இவங்க நினச்சிக்கிறாங்க தாவேக்கா ரொம்ப வீக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் சன் நியூஸ்ன்ற ஒரு சேனலில் மக்கள் கல்விகளை ஊற்றுறாங்க. அந்த சன் நியூஸை பார்க்குறதே இல்லை. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியில் மற்ற எல்லா சேனல்ஸுக்கும் பார்த்தோன்னா ஹை லெவலில் இருக்கும். இந்த சன் நியூஸ்க்கு மட்டும் பார்த்தோன்னா லோவில் கிடக்கும். அதை மக்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க ஒரு டுபாக்கூர், இவங்க எதுவுமே ஆக மாட்டாங்க, விஜய் மேலே இருக்கிற வன்மத்தில் மட்டும்தான் பேசுகிறாங்க அப்படின்னு செய்தி சேனலையும் முடிச்சிட்டாங்க. மக்கள் முடிக்க வச்சுட்டார் விஜய்.
இவங்க என்ன அவதூறு பரப்புனாலும் நீங்கள் எத்தனை ஐடி வேணால் ஓப்பன் பண்ணிட்டு வாங்க, அதை தாவேக்கார ஒத்த பைசா வாங்காமல் நடத்துகிறாங்கள விஜய்க்காக, அந்த ஒரு ஐடிக்கு ஈடாகாது நீங்கள் கொண்டு வர ஐடியெல்லாம். பார்ப்போம், இன்னும் பயங்கரமான கதல் இருக்க போது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இந்நேரம் உட்காந்து இந்த முதல்வன் திரைப்படத்தில் வர மாதிரி எல்லாம் உட்காந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் அது நயா அது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இன்னும் விஜய் அவர்கள் என்னென்ன மாதிரி சாதனைகளை பண்ண போகிறாரு, எப்படிலாம் கதற விட போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தளபதி பண்ணியிருக்கிற இந்த குறுகிய காலம் ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே பண்ணியிருக்கிற இந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக்ஸ் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.